நேற்று ஒரு சண்டேல விக்ரம் வந்துட்டு திவ்யாவை கண்டிச்சிருப்பாரு. நீங்கள் வந்து கானா வினோத்தை நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்கன்னு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நெகட்டிவ் கேரக்டருங்கிற வேர்டே நான் யூஸ் பண்ணல, அவர் பண்ணது தான் நான் சொல்லிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லியிருப்பாங்க. 2 பேத்துக்கு ஒரு சின்ன வாக்குவாதமாக இருக்கும். அதை பற்றி இன்றைக்கி 2 பேரும் சேர்ந்து கிளியர் பண்ணுறாங்க. 2 பேரும் பேசும்போது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தெரிஞ்சுது. நான் உண்மையிலே 2 நாளாக உங்ககிட்ட பேசும்போது நான் நினச்சேன், திவ்யா உங்களை எவ்வளோ தப்பாக நினச்சிட்டோம் நம்ம அப்படின்னு நான் நினச்சேன். நிஜமாவே உண்மையை சொல்லப்போனால் நான் உங்களை ரசிக்கவே ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே திவ்யா அவ்வளோதான், மொத்தம் அப்படியே ஐஸ் உருகிற மாதிரி உருகிட்டாங்க. யாருக்குமே அப்படி தான் இருக்கும். நம்மளை வந்து ப்ரைஸ் பண்ணி சொல்லும்போது அப்படி ஹாப்பியாக பார்க்குறாங்க. உடனே திவ்யா சொல்கிறாங்க, இதை தான் நான் சொல்லுவேன், என்கிட்ட பேசி பழகுனா தான் என்னை பற்றி தெரியும். ஏன்னா அவங்க வந்து பேசுகிறது வந்து டப்பு டப்பு டப்புன்னு பேசுவாங்க. அதனால் யாருமே கொஞ்சம் கிட்ட நெருங்கிறதுக்கே பயப்படுவாங்க. திவ்யானாலே அந்த வீட்டில் வந்து ஒரு பயம்தான் இருக்குது. அவகிட்ட போய் யார் பேசுவாங்க, பேசினாலே வந்து சரியாக பேச மாட்டேன், சொல்கிறதுக்கு முன்னாடி கோவப்படுவா அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பட் ரொம்ப நியாயமாக தனக்கு யாரை பிடிக்காதுன்னு பார்க்காம யாருக்கு பிரச்சனை வரும்போது அவங்களுக்காக நிற்பாங்க. ஃபஸ்ட் வீக் அவ்வளோ சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் பாரு கண்ணில் அடிப்பட்டப்போ போய் நிற்பாங்க. அதே மாதிரி போன வாரம் வியானாக்கும் திவ்யாவுக்கும் அவ்வளோ சண்டை வந்தப்பறம் நேற்று வியானா ஆளும்போது ஆளாக வந்து நின்று அவங்கக்கிட்ட ஜோக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் விக்ரமும் திவ்யாவும் மாறி மாறி சண்டை போட்டதுக்கப்புறம் நேற்று வந்து வியானா வந்து அந்த துணியை எடுத்து விக்ரம் வச்சாருன்னு அக்யூஸ் பண்ணும்போது விக்ரம் பக்கமும் நிற்பாங்க, வியானா பக்கமும் நிற்பாங்க. விக்ரம் என்ன சொல்லுவாங்கன்னா, விக்ரம் பண்ணது தப்பே கிடையாது, நீ தலைக்கிட்ட கேளு அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸை இப்படி பப்ளிக்கில் கொண்டு வந்து வைக்காதீங்க, அவங்கக்கிட்ட கேட்டு அவங்க எடுக்கல, ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட கேளுங்க, அவங்க எடுக்கட்டும், அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் திவ்யா சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட டோன், அவங்களோட பேஸ் வாய்ஸ், அவங்க பேசுகிற அந்த அடுத்தவங்க பேசுகிறத கேட்காத ஒரு மெயின் தப்புனால தான் அவங்க வந்து இவ்வளோ தூரம் தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகுறாங்க. அதை வந்து விக்ரம் சொல்கிறார், அவங்கக்கிட்ட பேசி பழகினதுக்கப்புறம் எனக்கு அந்த ஒப்பீனியன் ரொம்பவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக நாளைக்கே அவங்க கூட சண்டை போடுவேன், அவங்க கூட ஆர்கியூ பண்ணுவேன், அது வேறு. பட் இன்றைக்கி வந்து நான் நிஜமாவே தான் இதை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் அந்த நேற்று நடந்த அந்த கான்ஃப்ளிக்டை வந்து பேசி தீர்த்துக்கிறாங்க. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.